தேவா என்றென்றும் நான் பாடுவேன். வானாதி வானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமும், வானாதி வானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமும், பூமியில் காண்கின்ற யாவும் கர்த்தர் உம்மை போற்றுமே. ஆஹா, எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம், தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம், தேவா என்றென்றும் நான் பாடுவேன். காட்டினில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனித்தூறலும், காட்டினில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனித்தூறலும், நாட்டினில் வாழ்கின்ற யாவும் நாதா உம்மை போற்றுவேன். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம், தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம், தேவா என்றென்றும் நான் பாடுவேன். நீரினில் வாழ்கின்ற யாவும் இந்நிலத்தின் ஜீவராசியும், நீரினில் வாழ்கின்ற யாவும் இந்நிலத்தின் ஜீவராசியும், பாரினில் பறக்கின்ற யாவும் பரனே உம்மை போற்றுமே. ஆஹா, எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம், தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம், தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே, ஆஹா, எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம், தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம், தேவா என்றென்றும் நான் பாடுவேன். பிள்ளைகள் அசோக்குமார் அமைதிக்காக இறைவீட்டின் பெற்றோர்கள் மற்றும் திருச்சபையின் பெரியவர்களுக்காக குடிவந்திருக்கின்ற ஆயிரக்கணக்கான நன்றி செலுத்துகின்றோம். பொழுது நடைபெறும் கிறிஸ்தவ வழிபாட்டில் கிறிஸ்தவடியாக வேண்டிக் கொள்வோம். ஆமென். ஆமென். Amen.
மணமக்கள் நிமித்தம் ஒருவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு சேர்ந்திருப்பான், இருவரும் ஒரே மாம்சமாயிருக்கிறார்கள். ஆகவே இனி அவர்கள் இருவர் அல்லர், ஒரே மாம்சமாயிருக்கிறார்கள். இப்படி இருக்க கடவுள் நினைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பானாக. ஆகையால் திருமணத்தை ஒருவரும் அற்பமாய் எண்ணி யோசனை செய்யாமல் கருத்தோடும் ஜெபத்தோடும் திருமணம் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் நோக்கங்களை சிந்தித்து அதை செய்வது அவசியம். கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் இன்பத்திலும் துன்பத்திலும் தங்கள் வாழ்நாள் முழுவதும் தோழமையும் உதவியும் ஆதரவும் தகுந்த முறையில் செய்ய திராணியற்றவர்கள் அசோக் குமார், ரினிட்டா மினி இவர்களை உமது பராமரிக்கும்படி இங்கே அழைத்து வந்திருக்கிறீர். ஆதலால் இவர்கள் இருவரும் உடன் திருமண ஒப்பந்தத்தில் உடன்படவும் இவர்கள் கொடுக்க போகும் வாக்குறுதிகளை உண்மையாய் பாதுகாக்கும் உடைய பேருளை பெருக செய்யும். ஆம், பற்றிக்கொள்வேன். ரினிட்டா மினி ஆகிய நீர் அசோக் குமார் ஆகிய இவரை உம் கணவராக ஏற்றுக்கொண்டு இவரை மாத்திரம் பற்றி கொள்வீரா? பற்றிக்கொள்வேன். அப்படியானால் இந்த மணமக்களை திருமணத்திற்காக அழைத்து வந்திருக்கிற மணமகனுக்குரிய பெற்றோர் மணமகளுக்குரிய பெற்றோர் முன்பாக வரும்படியாக அழைக்கிறோம். என் மனைவியாக ஏற்றுக்கொண்டு இன்று முதல் நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரை கடவுளுடைய தூய திட்டத்தின்படி உம்மை நேசிக்கவும் காப்பாற்றவும் கிறிஸ்துவுக்குள்ளாய் உமக்கு கீழ்ப்படியவும் வாக்கு கொடுக்கிறேன். என் கணவராக ஏற்றுக்கொண்டு இன்று முதல் நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் இயற்கை நம்மை பிரிக்கும் வரை கடவுளுடைய தூய திட்டத்தின்படி உம்மை நேசிக்கவும் காப்பாற்றவும் உமக்கு கீழ்ப்படியவும் வாக்கு கொடுக்கிறேன். ரினிட்டா மினியும் ஒருவருக்கொருவர் உண்மையாயிருக்கவும் ஆயுள் முழுவதும் அன்பிலே நிலைத்திருக்கவும் இம்மணமக்களையும் இவர்கள் திருமண வாழ்க்கையையும் இத்திருமாங்கல்யத்தையும் நீர் ஆசி வழங்கி காத்தருள வேண்டும் என்று இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமேன். நிலையான அன்புக்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை உமக்கு அணிவிக்கிறேன். என்னுடைய உடலால் உம்மை கனப்படுத்துகிறேன். என் உலகச் செல்வம் அனைத்தையும் உம்மோடு பகிர்ந்து கொள்கிறேன். நிலையான அன்புக்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை ஏற்றுக்கொள்கிறேன். என்னுடைய உடலாலும் உம்மை கனப்படுத்துகிறேன். என் உலகச் செல்வம் அனைத்தையும் உம்மோடு பகிர்ந்து கொள்கிறேன். கடவுளுக்கு முன்பாகவும் இந்த திருச்சபைக்கு முன்பாகவும் தங்கள் வாக்குறுதியை தெரிவித்திருக்கிறபடியால்
திருச்சபையின் நியமப்படியும் நம்முடைய நாட்டின் சட்டப்படியும் இவர்கள் இருவரும் இது முதல் கணவன் மனைவியாயிருக்கிறார்கள் என்று பெற்றவராம் கடவுள், மைந்தராம் ஆண்டவர் இயேசு, தூய ஆவியரின் திருப்பெயரால் இந்த திருச்சபைக்கு நான் அறிவிக்கிறேன். ஆகையால் கடவுள் இணைத்த இவர்களை மனிதர் பிரிக்காதிருப்பாராக. ஆமேன். கிருபையும் உள்ள கடவுளே, விண் உலகிலும் மண் உலகிலும் முழு குடும்பத்திற்கும் திருப்பெயரை ஏற்றிருக்கிறவரே, இப்பொழுதும் உமது திருப்பெயரில் நாங்கள் வாழ்த்துகிற அசோக்குமார் என்னும் மணமகன், ரினிட்டா மினி என்னும் மணமகளாகி இவர்கள் மேல் உமது ஆசீர்வாதத்தை அனுப்பியருளும். இவர்கள் உண்மையாய் இசைந்து வாழ்ந்து தங்களுக்குள் செய்து கொண்ட உடன்படிக்கையையும் வாக்குறுதியையும் திட்டமாய் பாதுகாத்து உமது நியமங்களின்படி நடக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். பெற்றவராகிய கடவுள், மைந்தராகிய கடவுள், தூயாவியாராகிய கடவுளின் ஆசீர்வாதம் உங்களோடும் நீங்கள் தொடங்குகிற உங்கள் இல்லற வாழ்வின் அனைத்து நன்மைகளோடும் இது முதற் துணையாயிருந்து நன்மையாய் நடத்தி காப்பாராக. ஆமென். ஆலயத்தின் வழியாக வாழ்த்துக்களையும் தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்திலும் நம்முடைய அந்திரேயர் வடக்கு குருசேகரம் தூய் அந்திரேயர் ஆலயத்தில் ஈஜிப்தூர் ஆலயத்தின் வழியாக மணமகன் திரு அசோக்குமார், மணமகள் ரினிட்டா மினி அவர்களுக்கு இந்த 3ஆம் தரப்பு திருமணமாக இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. சிறப்பாக அன்பான மணமக்களை அந்திரேயர் ஆலயத்தின் வழியாக வாழ்த்தி ஆசீர்வதிக்கின்றோம். உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிப்பதற்கு அடையாளமாக உங்கள் திருமணத்தின் முதல் பரிசு பரிசுத்த வேதாகமும் தூய் அந்திரேயர் ஆலயத்தின் வழியாய் வழங்கப்படுகிறது. கர்த்தருடைய வார்த்தை உடைய கால்களுக்கு பலன். போல் உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள். ஏனெனில் கிறிஸ்து திருச்சபைக்கு தலையாய் இருப்பது போல கணவர் மனைவிக்கு தலையாய் இருக்கிறார். கிறிஸ்துவே திருச்சபையாக உடலின் மீட்பர். திருச்சபை கிறிஸ்துவுக்கு பணிந்திருப்பது போல மனைவியரும் தங்கள் கணவருக்கு அனைத்திலும் பணிந்திருக்க வேண்டும். திருமணமான ஆண்களே, கிறிஸ்து சபை மீது அன்பு செலுத்தியது போல நீங்களும் உங்கள் மனைவியரோடும் அன்பு செலுத்துங்கள். ஏனெனில் கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தி அதற்காக தம்மையே ஒப்புவித்தார். வார்த்தையாலும் நீரினாலும் அதனை கழுவி தூய்மையாக்குமாறு இவ்வாறு செய்தார். அத்திருச்சிலுவை கரை திரையோ வேறு எக்குறையோ இல்லாமல் தூய்மையும் மாசற்றதுமாய் மாட்சியுடன் தம்முன் விளங்குமாறு இப்படி செய்தார். அவ்வாறே கணவர்களும் மனைவியாரை தம் சொந்த உடல் என கருதி அன்பு செலுத்த கடமைப்பட்டிருக்கிறார்கள். தம் மனைவின் மீது அன்பு செலுத்துவர் தம் மீது அன்பு கொள்கிறவராவார். தம்முடைய உடலை எவரும் வெறுப்பதில்லை, அதை பேணி வளர்க்கிறார்.
அவ்வாறு கிறிஸ்துவும் திருச்சபையை பேணி வளர்த்து வருகிறார். ஏனெனில் நாம் அவரது உடலின் உறுப்புக்கள். இதனால் கணவர் தம் தாய் தந்தையை விட்டுவிட்டு தம் மனைவியுடன் ஒன்றிருப்பார், இருவரும் ஒரே உடலாயிருப்பார்கள் என மறைநூல் கூறுகிறது. இதில் அடங்கியுள்ள மறைபொருள் பெரிது. இது திருச்சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் பொருந்துவதாக கொள்கிறேன். எப்படியும் உங்களுக்குள் ஒவ்வொருவரும் தம்மீது அன்பு கொள்வது போல தன் மனைவி மீதும் அன்பு செலுத்த வேண்டும். மனைவியும் தன் கணவருக்கு அஞ்சி வாழ வேண்டும் என்றார் என்பதே. ஆமேன். உங்கள் இருவரையும் தூய அந்திரேயர் ஆலயத்தின் வழியாக வாழ்த்தி வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். சிறப்பாக இந்த திருமண வைபவத்தில் நம்மோடு கூட இணைந்திருக்கின்ற நம்முடைய மத்திய வட்டார தலைவர் அர்ப்பணி ஜான் சாலமோன் ஆயர் அவர்களையும் மற்றும் நம்முடைய திருச்சபையின் முன்னாள் ஆயர் இணை ஆயர் ரெவரண்ட் பெல்ஷியாரோத் ஆயர் அவர்களையும் திருமுல்லை வாயில் குருசேகரத்தின் ஆயர் ரெவரண்ட் பால் எலியாஸ் ஆயர் அவர்களையும் நாகவேடு குருசேகரத்தின் ஆயர் அர்ப்பணி இன்பராஜ் அவர்களையும் ஒதிக்காடு குருசேகரத்தின் ஆயர் அர்ப்பணி சாமுவேல் சுந்தர் சிங் ஆயர் அவர்களையும் மற்றும் நம்முடைய சிறப்பு அழைப்பாளராய் வருகை புரிந்து மணமக்களுக்காக ஜெபித்து ஆசீர்வதித்து ஷோலிங்கரில் வேறொரு திருமணத்துக்காக கடந்து சென்றிருக்கிற நம்முடைய சென்னை பேராயத்தின் பேராய மாமன்ற செயலாளர் அர்ப்பணி அகஸ்டின் பிரேம்ராஜ் ஐயா அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். கூடி வந்திருக்கின்ற இரு வீட்டின் உறவுகள், பெரியோர்கள், அன்பான திருச்சபையின் மூத்தவர் திரு சிகாமணி ஐயா அவர்களையும் இந்த நேரத்தில் நாங்கள் வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். அனைத்து குருசேகரத்தின் செயலர், பொருளர், பெரியோர்கள், முன்னாள் பொறுப்பாளர்கள் அனைத்து பேரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். இப்பொழுது மணமக்களை வாழ்த்தி ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாக மத்திய வட்டார தலைவர் அர்ப்பணி ஜான் சாலமோன் ஐயா அவர்களை அழைக்கின்றேன். மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவரின் திருப்பெயராலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். சிறப்பாக அன்போடு ஏற்று வரவேற்றிருக்கிற ஸ்தல குருசேகரத்தின் ஆயர் அவர்களுக்கும் நம்மிடையே திருமண நிகழ்வில் பங்கேற்றிருக்கிற மூத்த ஆயர் பெருமக்கள் ரெவரண்ட் பால் எலியாஸ் ஐயா அவர்களுக்கும் ரெவரண்ட் பெல்ஷியாரோத் ஆயர் அம்மா அவர்களுக்கும் மற்றும் வருகை தந்திருக்கிற ரெவரண்ட் இன்பராஜ் மற்றும் ரெவரண்ட் சாமுவேல் சுந்தர் சிங் அவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கின்றேன். சிறப்பாக மணமக்களை இந்த நாளிலே நான் வாழ்த்துகிறேன். கடவுள் உங்களை நீங்கள் துவங்குகின்ற இந்த இல்லற வாழ்வை ஆசீர்வதிக்கும்படி உங்களோடு இணைந்து இங்கே இருக்கிற அனைத்து ஆயர் பெருமக்களோடு இணைந்து உங்களுக்காக இறை வேண்டுதல் புரிகின்றேன். 2013ஆம் ஆண்டு அருமையான உங்களுடைய ஆயர் ரெவரண்ட் பால் எலியாஸ் ஐயா அவர்கள் இச்சிபுத்தூரில் இருக்கும் பொழுது ஒரு ஆலய கட்டுமான பணிக்காக திருவாளர் ஸ்ரீகர் ஐயா அவர்கள் நான் திருத்தணி குருசேகரத்தில் பணியாற்றி கொண்டிருந்தேன். அன்று தொடங்கிய இந்த நட்புறவு சற்றேறக்குரிய 11 ஆண்டுகளாக திருப்பணியிலே எங்களுக்கு கிடைக்கப்பெற்ற இந்த உறவின் நிமித்தமாக இன்றைக்கு அழைக்கப்பெற்றேன். ஏன்னா நீங்கள் இப்போ தான் என்னை முதல் முறை பார்ப்பீங்க, அப்படி தானே? ரொம்ப மகிழ்ச்சி, உங்களை நான் சந்திப்பதில் மகிழ்ச்சி. எனக்கு இந்த வாய்ப்பை கிடைத்ததுக்காய் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கின்றேன். அழகான ஒரு திருமறை வார்த்தை நாம் படிக்க கேட்ட எபேசியர் 5ஆம் பிரிவு 32ஆம் வசனத்திலே இதில் அடங்கியுள்ள மறைபொருள் பெரியது, இந்த ரகசியம் பெரியது இல்லை. திருமண வாழ்வு என்பதே அதை புரிந்து கொள்வது என்பது எளிதல்ல. இப்போ தான் நீங்கள் துவங்குகிறீங்க. 1 வருஷத்தில் புரிஞ்சிருமான்னா சொல்ல முடியாது, 5 வருஷத்தில் புரிஞ்சுப்பீங்களான்னாலும் தெரியாது, 10 வருஷத்தில் கற்றுப்பீங்களான்னா பழகிடுவீங்க. ஆக மொத்தம் இந்த மறைபொருள் பெரியது. வாழ்க்கை முழுவதும் தொடர்ந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பயணம். ஸோ இட்ஸ் எ வண்டர்ஃபுல் ஜேர்னி தட் யூ ஆர் கோயிங் டு பிகன். இன்றைக்கு துவங்குகிற இந்த பயணம் என்பது உடைய தீர்மானம் இன்றி, அதான் திருமணங்கள் எல்லாம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கும் இல்லை. உங்கள் திருமணம் இச்சிபுத்தூர்லேயே நிச்சயித்து இச்சிபுத்தூர்லேயே நடந்து இச்சிபுத்தூர்லேயே வாழ்ந்து, ஏன்னா நம்ம அங்கேயே இருக்கிறோம்ல, உறவுகளாக இருக்கிறோம். ஆகினால் இது கடவுளுடைய தீர்மானம் இல்லாமல் நடைபெறாது. ஆகவே இதுவும் கடவுளுடைய திட்டம், அவருடைய
தீர்மானம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் உங்களுக்கு ஒரு மேரேஜ் லைஃப் ரொம்ப மகிழ்ச்சியான சிறப்பான வாழ்வாக அமைவதற்கு பல்வேறு திருமறையிலிருந்து சட்டங்கள் இருக்கிறது, சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். ஒரு 3 கோல்டன் ரூல்ஸ், ஒரு 3 முக்கிய பின்பற்ற வேண்டிய கடமைகளை நான் உங்களுக்கு உணர்த்த விரும்புகிறேன். எபேசியர் 5ஆம் அதிகாரத்திலே அழகாக இருவருக்கும் சொல்லப்படுகின்ற ஒரு கட்டளை, கணவன்மார்களே உங்கள் மனைவியரை நேசியுங்கள், திருச்சபையை கடவுள் நேசிப்பதைப் போல அன்பு செலுத்துவதைப் போல அன்பு செலுத்துங்கள். அதே போல மனைவியர்களே உங்கள் கணவருக்கு பணிந்து அவருக்கு அன்பு செலுத்துங்கள். முதல் கோல்டன் ரூல் என்னன்னா, யுவர் லவ் ஷுட் பி அன்கண்டிஷனல். உங்கள் அன்பு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத அன்பாக இருக்க வேண்டும். கிறிஸ்து இயேசு இந்த திருச்சபையின் மீதும் இறை மக்களாகிய நம் மீதும் எதிர்பார்ப்புகள் அப்படின்னு சொன்னால் அவரை மட்டுமே நம்ம நேசிக்கணும், அவரை மட்டுமே பின்பற்றணுன்ற ஒரு எதிர்பார்ப்பு தான். மற்றபடி இதை கொடு அதை கொடு அப்படின்னு எதையுமே அவர் கேட்கல. இல்லை, எல்லோரும் இயேசுக்கிட்ட வாங்க அந்த பாட்டில், உங்கள் பணத்தை கேட்கல, உங்கள் நகையை கேட்கல, உங்களோட கேட்கல, உங்கள் உள்ளத்தை கேட்கிறார். ஸோ லவ் இஸ் அன்கண்டிஷனல். அவருடைய எதிர்பார்ப்பு எல்லாம் நாம் அவரை நேசிக்க வேண்டும் என்பது மட்டும்தான். அப்போ உங்களுடைய இல்லற வாழ்வு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஒருவரை ஒருவர் எந்த எதிர்பார்ப்பும் இன்றி நேசிக்க வேண்டும். இன்னைக்கு எல்லாமே கண்டிஷனல் லவ்வாக இருக்குது. இன்றைக்கு உலகம் அன்பை இழந்து கொண்டிருக்கிறது. காரணம், எதிர்பார்ப்புடன் இருக்கின்ற அன்பு இருப்பதினால். நான் உனக்காக இதை இழந்தேன், நீ எனக்காக என்ன விட்டு கொடுத்த, நான் உனக்காக இவ்வளோ சர்ப்ரைஸ் பண்ண, என்னுடைய டேட் ஆஃப் பர்த் என்னுடைய பர்த்டேவே மறந்துட்டியே. இந்த பிரச்சனைகளெல்லாம் தான் பெரிய பிரச்சனைகளாக மாறுகிறது. இப்போ உங்களுடைய அன்பு என்பது கடவுள் இந்த மனுக்குலத்தின் மீது வைத்த அன்பு, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன் சொந்த மகனையே இந்த உலகத்துக்காய் கொடுத்ததைப் போல உங்கள் அன்பு ஒருவருக்கொருவர் அன்கண்டிஷனலாக, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத, எந்த எல்லைக்கும் செல்கின்ற அன்பாக இருக்க வேண்டும். ஆகவே தான் அழகாக பவுல் அப்போஸ்தலர் கொரிந்து திருச்சபைக்கு எழும்பொழுது, அன்பு அது மாயமற்ற ஒன்று, அந்த அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, சினமடையாது, தீங்கு நினையாது. இது எல்லாம் செஞ்சிச்சுன்னா அது அன்பாய் இருக்காது. நான் உன் மேலே ரொம்ப அன்பாக இருந்தேன், ரொம்ப பொசசிவ், அதனால தான் நான் கோவப்பட்டுட்டேன்னு சொன்னால் அந்த அன்பு உண்மையான அன்பு அல்ல. அப்போ உங்களிடையே இருக்க வேண்டிய அன்பு என்பது அன்கண்டிஷனலாக இருக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் உண்மையாய் நேசிக்க வேண்டும். திருச்சபையை ஆண்டவர் நேசிப்பதைப் போல, கடவுள் மனுக்குலத்தை நேசித்ததைப் போல நீங்கள் ஒருவருக்கொருவர் உண்மையாய் நேசிக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் கோல்டன் ரூல். இரண்டாவது, யுவர் ஃபர்கிவ்னஸ் அன்எண்டிங். மன்னிப்பது எல்லையற்று, அது ரொம்ப கஷ்டம் இல்லை? மன்னிக்க முடியாத குற்றம் என்பது இந்த உலகத்தில் இருக்கிறதா? எல்லாவற்றுக்கும் இல்லை, மன்னிப்பு கேட்கும் பொழுது என்ன பண்ணுறாங்க, மன்னிக்க, அதுதான் டைலாக் ஒன்று சினிமாலே வருதுல்ல, மன்னிப்பு கேட்குறவன் பெரிய மனுஷன், மன்னிக்கிறவன் அதோடைய பெரிய மனுஷன் இல்லை. மன்னிப்பு என்பது தான் கிறிஸ்து அந்த அன்பின் அடையாளமாக கொடுத்தது. யுவர் ஃபர்கிவ்னஸ் ஷுட் அன்எண்டிங். நேற்று மன்னிச்சிட்டேன், அதே தப்பை நீ மறுபடியும் செய்கிற, இனிமேட்டு நான் உன்னை மன்னிக்க மாட்டேன்னு சொன்னால் உறவு நிலைக்காது, மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. ஸோ ஒருவருக்கொருவர் மன்னிப்பதில் வல்லவர்களாக, மிஞ்சுகிறவர்களாக இருக்க வேண்டும். சரி, இவ்வளோ தானே, நான் உன்னை மன்னிக்கிறேன். ஆண்டவர் அதை தான் நம்ம மேலே ஒவ்வொரு நாளும் நம்மை மன்னித்து நம்மை ஏற்றுக்கொண்டே இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக நம்மை அங்கீகரித்து கொண்டே இருக்கின்றார். அப்போது இவருடைய ஃபர்கிவ்னஸ் ஷுட் அன்எண்டிங். அதுக்கு ஒரு லிமிட்டே வைக்கக்கூடாது. அதனால தான் சீடர்கள் கேட்கும் பொழுது சொல்வார், ஒருவர் எத்தனை முறை மன்னிக்கணும்? 70 முறை. எண்ணினே இருப்போமா? 70 ஆயிடுச்சு, 150 ஆயிடுச்சு, 470 ஆயிடுச்சு, 489 இதாண்டா லாஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவோமா? அப்போ மன்னிப்பதையே நாம் மன்னித்ததையே எண்ணி நாம் மறந்து போய்விடுவோம். அதனால தான் திருமண வாழ்வு மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நீங்கள் ஒருவருக்கொருவர் மன்னித்து ஒருவருக்கொருவர் மன்னிப்பதில் தொடர்ந்து பயணிக்க வேண்டும். அதெல்லாம் சொல்கிறார், சூரியன் மறையும் முன்பு உங்கள் எரிச்சல் தனிந்திருப்பது இல்லை. காலையில் அசோக் ஒரு 11 மணிக்கெலாம் எப்படி இருக்குது வெயில்?
உஷ்ணம் ரொம்ப சுட்டெரிக்குது. 1 மணி 2 மணி வரும்போது இன்னும் நம்மளை சுட்டெரிக்குது. மாலை 5 மணி ஆன உடனே அதனுடைய தன்மை குறைகின்றது. அதுபோல் உங்களுடைய கோபமும் ஒருவருக்கு மேல் ஒருவருக்கு இருக்கின்ற வெறுப்புணர்வும் அன்று மாலையே தணிந்து இருக்க வேண்டும். அப்படின்னா அன்று இரவு நீங்கள் என்ன பண்ணணும், ஒருவருக்கு ஒருவர் ஜெபித்து கரம் பிடித்து ஜெபிக்க வேண்டும். சும்மா கைப்பிடிச்சாவே எல்லாம் மறந்துடும், அப்படி தானே? கைப்பிடிச்சு நம்ம வெறுப்பெல்லாம் மறந்து ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபத்தில் இணைய வேண்டும். ஸோ யுவர் ஃபர்கிவ்னஸ் ஷுட் அன்எண்டிங், அது முடிவில்லாத மன்னிப்பாக இருக்க வேண்டும். நிறைவாக நான் சொல்வது, ஒரு ஆட்டிடியூட்ஸ் அன்சேஞ்சிங், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். யூ ஆர் ஆல் ஸ்பெஷல் சில்ட்ரன் ஆஃப் காட். நாம் எல்லாருமே கடவுள் நமக்கென்று ஒரு சிறப்பான திட்டத்தை, நமக்கென்று ஒரு சிறப்பான எண்ணத்தை, நோக்கத்தை கடவுள் கொடுத்திருக்கின்றார். எல்லோருமே அவருடைய படைப்பில் சிறந்தவர்களாக இருக்கிறோம். அவங்ககிட்ட இருக்கிற அதே கேரக்டர் ஆட்டிடியூட்ஸ் நம்மக்கிட்ட இருக்காது. ஆனால் அது யாருக்கு பிடிக்கும்? கடவுளுக்கு பிடிக்கும். நீ இதை மட்டும் மாற்றிக்கோ, இது எனக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றணும்னு வச்சுக்க, நம்ம ஒன்று சொன்னால் அவங்க 4 சொல்லுவாங்க. நான் அசோக் அப்படி தானே இல்லை? அப்போ அவங்களுக்கு நம்மக்கிட்டேருந்து இன்னும் நிறைய மாற்றணும்னு எதிர்பார்ப்பு வந்துடும். ஸோ அவர் ஆட்டிடியூட்ஸ் என்பது கடவுள் நமக்கு கொடுத்திருப்பது, திருமறை கொடுத்திருக்கிற வழியில்தான் நம் வாழ்க்கை பாதை சீராக இருக்கும். அப்போ அதை நாம் சரியாக கடைபிடிக்கும் பொழுது அப்படியே நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படியே ஏற்றுக்கொள்கிறவர்கள் தான் நம்ம ஆண்டவர் இயேசு. இல்லை, மனம் திரும்பிய மைந்தன் ஒன்றுமில்லாமல் வெறுமையாக கிழிந்த உடையோடு எதுவும் இல்லாமல் நலிந்த மனதோடு உடைந்த உள்ளத்தோடு வரும்பொழுது அவர் தகப்பனார் என்ன பண்ணார்? போய் கட்டி தழுவி அணைத்து என் மகன் என்று சொல்லுகின்றார். ஸோ நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம அப்பா அம்மாவுக்கு நம்ம தான். ஸோ அதே போல தான் நீங்கள் ஒருவருக்கொருவர் கணவன் மனைவியாக ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துகின்றவர்களாக, மன்னிப்பதில் தொடர்கின்றவர்களாக, உங்கள் குணங்களை நீங்கள் போற்றி வளர்க்கின்றவர்களாக இருக்கும் பொழுது நீங்கள் எழுப்ப போகின்ற குடும்பம் அது மிகப்பெரிய ஆசீர்வாதத்தின் குடும்பமாக இருக்கும். அப்போ இதெல்லாம் செய்யணுன்னா அடுத்த சில குவாலிட்டிஸ் வேணும். என்ன அந்த குவாலிட்டிஸில் முதல் குவாலிட்டி என்ன தெரியுமா? ஒபே ஈச் அதர், ஒருவருக்கொருவர். யூஸ்வலாகவே ஆர்டர் ஆஃப் சர்வீஸில் ஆண்களுக்கு கீழ்ப்படிதல் என்பது வராது. ஐயர் என்ன சொல்கிறார் அங்கேருந்து? ஆனால் நான் உங்களுக்கு சொல்லும் போது சொன்னேன், கவனிச்சிங்களான்னு தெரில. கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிய வாக்கு கொடுக்கிறேன். அது இங்கே வெறும் வாக்காக இருந்து விடக்கூடாது, உங்கள் வாழ்க்கை தத்துவமாக இருக்க வேண்டும். யூ ஷுட் ஒபே ஈச் அதர் அண்ட் யூ ஷுட் ட்ரஸ்ட் ஈச் அதர். நம்பிக்கைக்கு பாத்திரவான்களாக இருக்க வேண்டும். டெஸ்ட் யுவர் ட்ரஸ்ட் இன் திஸ் லைஃப். உங்களுடைய நம்பிக்கையை பரிசோதிக்கிற ஒரு வாழ்க்கை முறை தான் இந்த திருமண வாழ்க்கை முறை. அது மட்டுமல்லாமல் நீங்கள் ஒருவரை ஒருவர் ஆசிர்வதிக்க வேண்டும். இல்லை, நீங்கள் அவங்கள ப்ளஸ் பண்ணுங்க, அவங்க உங்களை ப்ளஸ் பண்ணுவாங்க. யுவர் ஜெனரேஷன் வில் பி பிளஸ்ட் த்ரூ யூ. உங்களால் உங்கள் தலைமுறை ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும். ஆகவே அருமையான அசோக்குமார், ரீனிதா மினி, உங்களை நான் வாழ்த்துகிறேன். உங்களுடைய அன்பு அன்கண்டிஷ்னலாக, யுவர் லவ் ஷுட் அன்கண்டிஷ்னல். நீங்கள் ஒரு பாயிண்ட் சொல்லுங்கள். ஃபர்கிவ்னஸ் அன்எண்டிங், முடிவில்லாத மன்னிப்பு. அண்ட் யுவர் ஆட்டிடியூட்ஸ் அன்சேஞ்சிங். அதோடு நீங்கள் இணைந்து ஆண்டவர் அருளும் ஆசீர்வாதங்களோடு வாழ உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வருவதாக, உம்முடைய சித்தம் பரமனிலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள எங்கள் அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகளுக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமை நடிக்கும் முடிவுகளே. ஆமேன். ஆண்டவரும் உமது அடியானும் அடியாளும் ரட்சியும். இவர்கள் உண்மையை நம்பி இருக்கின்றார்கள். ஆண்டவரே, பரத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பிலும் இவர்களை என்றென்றைக்கும் காப்பாற்றியரும். இவர்களுக்கு பலத்த அலனாயிரும் பகைவனின்று இவர்களை தப்புவியும். ஆண்டவரே, எங்கள் ஜெபத்தை கேட்டலும் எங்கள் விண்ணப்பங்கள் இடத்தில் சேர்வதாக. கணவனும் மனைவியுமாய் இப்பொழுது சேர்த்து இணைக்கப்பட்டிருக்கின்ற உமது அடியார்களான திரு அசோக்குமார் அவர்களையும் திருமதி ட்ரினிட்டா மினி அவர்களையும் ஆசீர்வதியும். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, ஒருவர் மகிழ்ச்சியை ஒருவர் பகிர்ந்து, தங்கள் வீட்டின் கடமைகளை சேர்ந்து நிறைவேற்றி அன்பிலும் உம்முடைய வார்த்தைகளை கீழ்ப்படுவதிலும் இவர்கள் எப்பொழுதும் ஒருவருக்கொருவர் உண்மையுள்ளவர்களாக இருக்க இவர்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். பெற்றவரே, இந்த உமது அடியாருடைய வீட்டில் ஆண்டவரும் அரசருமாய் ஆட்சி புரியும். நீர் மனிதருக்கு சேவை செய்தபடியே இவர்களும் பிறருக்கு சேவை புரிய அருள் தாரும். சொல்லாலும் செயலாலும்
இவர்கள் அயலகத்தாருக்கு உம்முடைய மீட்பின் அன்பிற்கு சாட்சிகளாயிருக்க அருள் புரியும். பிதாவோடும் பரிசுத்த ஆவியோடும் ஒரே கடவுளாக என்றென்று வீட்டிலிருந்து அரசாளுகிற உமது பரிசுத்த நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். மனுக்குலத்தை விருத்தி அடைய செய்கிற பரமபிதாவே, இந்த உமது அடியவர்கள் அசோக்குமார், திருமதி மினி அசோக்குமார் இவர்கள் புத்திர பாக்கியம் பெற்று உமக்கு தகுதியும் துதியும் கனமும் உண்டாக அந்த பிள்ளைகள் கிறிஸ்து மார்க்கத்திற்கேற்ற சன்மார்க்கராய் வளருவதை கண்டு களி கூறும் அளவும் கடவுளுடைய அன்பும் அபிமானம் உள்ளோராய் ஒருமித்து வாழ இவ்விருவருக்கும் உடைய ஆசீர்வாதத்தை அருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். நித்திய கடவுளே, எங்களை உள்ளங்களையும் சரீரங்களையும் உம்முடைய கட்டளைகளின் வழிகளிலும் உம்முடைய கற்பனைகள் வேலைகளும் திருப்பி பரிசுத்தப்படுத்தி வழிநடத்தப்பட வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்ளுகின்றோம். இங்கும் எல்லா காலத்தும் நாங்கள் சரீரத்திலும் ஆத்மாவிலும் பாதுகாக்கப்பட உம்முடைய வல்லமையான ஆதரவை தாரும். எங்கள் ஆண்டவர் இரட்சகருமான இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்ளுகின்றோம். ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் தூயாவியானுடைய இடத்திலும் பராமரிப்பும் பாதுகாப்பும் ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் விசேஷமாக திருமணத்திலே ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கிற திரு அசோக்குமார், திருமதி ரினிட்டா மினி அவர்களோடும் இந்த கிருபையும் சமாதானம் இன்றும் இன்னும் சுதாகரம் தங்கியிருப்பதாக. ஆமென். மங்களம் செழிக்க கிருபை
ஆசீர்வதியும் கர்த்தரே ஆனந்தமேகவே நேசாவுதியும் சுத்தரே நித்தம் மகிழவே வீசிரோவான ஜோதி கதிரிங்கே மேசியாயின் மணவாளனே ஆசாரியரும் வான்ராஜனும் ஆசீர்வதித்திடும் இம்மண மக்களோடென்றும் என்றென்றும் தங்கிடும் உம்மையை கண்டும் பின் சென்றும் ஓங்க செய்தருளும் இம்மையே மோட்சமாக்கும் வல்லவரே இன்பத்தோடிம்பாக்கி சூஷமே உம்மிலே தங்கி தரிக்க ஊக்கம் அருளுமே ஒற்றுமையாக்கும் நீவரை ஊடாக நீர் நின்றே பற்றோடும் மீது சாய்ந்துமே பாரில் வசிக்கவே வெற்றி பெற்றோங்கும் நீவர் நெஞ்சத்திலே வீட்டாளும் நீவேகராஜனா உற்றவான் ராயசேயத்தே பொழுகவே பூதல ஆசீர்வாதத்தால் பூரணமாகவே ஆதரித்தருளும் கர்த்தரே ஆசீர்வதித்திடும் மாத்திரளாக இவர் சந்ததியா வந்துதித்தும்மை பிரஸ்தாபிக்க ஆதேவ கிருபை